அந்த டேஞ்சருங்கிற பிளேட்டை தூக்கி வீசுறது ஸ்டில் எவர் கிரீன் இன் யூடியூப் ஆல்சோன்னு சொல்லலாம். கரெக்டாக நாகார்ஜுன சார் ஒரு பக்கம் வருவார், அப்படியே ஃப்ரேம் பார்த்தீங்க டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் ஒரு பக்கம் மெயின் போர்டை கற்றுக்கிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு இங்கே பாருன்னு காட்டுவாங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் போர்டை பிச்சு இப்படி வீசுவாங்க, கரெக்டாக அவர் காலுக்கிட்ட வந்து அபாயம் முழுகும். ஸோ அந்த ஷாட் எப்படி சார்? ஏன்னா நீங்கள் எழுதும்போதே இப்படி தான் இருக்குன்னு யோசிச்சிங்களா, இல்லை அங்கே போய்ட்டு எதுவும் மாற்றி? இல்லை அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு படத்தில் 3 விஷயம் நல்லா இருக்கணும். ஓப்பனிங், படத்தோட ஓப்பனிங் எப்போவுமே ஆடியன்ஸ் ஒரு மிரட்சியோ இல்லை த்ரில்லோ ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே அவனை டக்குன்னு உள்ளே இழுத்துடணும், அது இருக்கும் அதில் ரக்ஷனில். ஆமாம். அதே மாதிரி இன்டர்வல் சீன், நான் வந்து இந்த இன்டர்வல் சீனு அவனை காலத்துக்கும் நிற்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நானே ஆடியன்ஸ் தானே, எனக்கு தேட்டரை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி எப்படா உள்ளே வரணும்னு வெறி இருக்கணும். அந்த மூடில் நான் பக்க லோக்கல் ஆடியன்ஸுங்க. நான் வந்து டைரக்டரே என்ன நான் சொல்லிக்க மாட்டேன், நான் ஆடியன்ஸ். நான் அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கை தட்டுவான், நான் கை தட்டியிருக்கேன். நான் இன்னமும் அதே பல்ஸில் தான் இருக்கேன் நான். அப்போது அந்த இன்டர்வலில் ஒரு தீயா முடியணும். ஓகே, அந்த எப்படா இவனுங்க அடிச்சுக்க போகிறானுங்கன்றது தான் அந்த இன்டர்வலில் கொடுத்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் பூரா ஆடியன்ஸ் அந்த வெறியிலே உட்காந்துருப்பான்றது தான் அது. அதனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே ஸ்கிரிப்ட்லேயே கொண்டு வந்துட்டேன் நான். எனக்கு வந்து அதே மாதிரி கிளைமேக்ஸ் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் அது ரெடியாக இருக்கும். இன்ன வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நான் திமுறா கூட சொல்லலாம், இது வரைக்கும் வந்த படங்கள் தாராளமாக சொல்லலாம். ரச்சன் படத்துக்கெல்லாம் நீங்கள் திமுறா கொஞ்சம் இல்லை, அந்த கிளைமேக்ஸு இன்ன வரைக்கும் அந்த லெவல் விஷுவலு, ஒரு மிரட்சியான ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரியான விஷுவல்ஸு நிறைய அதோட எடுத்திருந்தாலும் இது வந்து பெட்டராகவே தெரியுது இன்ன வரைக்கும்.